பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனிச்சு சின்ன வயசுலயே பல் சீரா இல்ல அப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம வளர்ந்துட்டோம். ஆனா ஓப்பன் ஸ்மைல் பண்ணி சிரிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா என்னோட பல் அழகா இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஃப்டர் சம் ஏஜ்க்கு அப்புறமும் அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும் ஆக்சுவலி. பற்கள் மட்டும் பாதிப்பு இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து கிளிப் போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, தாடையும் வந்து குறைபாடுனால நமக்கு வெளியில பார்க்கறதுக்கு வந்து அப்பேரண்ட் பற்கள் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். ஸோ நம்ம அந்த காலகட்டத்தில வந்து அந்த தாடைய சரி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, பற்கள் மட்டும் இந்த மாரி முன்னாடி இருக்கிற மாரி தோற்றம் இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காம்ப்ரமைஸ் ட்ரீட்மெண்ட் இதுக்கு பேர் கேமோஃப்ளேஞ்சுன்னு சொல்லுவோம். காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கா வந்து தாடையோட குறைபாடு இருக்கும். அத மறைச்சு வந்து பற்களோட நம்ம அமைப்ப வந்து தாடைக்கு ஏற்றார் போல வந்து மாத்தி நம்ம வந்து குடுக்கலாம். பட் இது வந்து நமக்கு ஒரு 100% ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு காம்ப்ரமைஸ்ட் ரிசல்ட் குடுக்கலாம். இதுக்கு சில பற்கள நம்ம எடுத்துட்டு அலைன்மென்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு அக்செப்டபிள் ஒரு ஃபேஷியல் ஃபியூச்சர் குடுக்கலாம். ஸோ அதனால வந்து அந்தந்த காலகட்டத்திலயும் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரொம்ப வந்து சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுடைய மேத்தாடை, கீழே தாடைக்கு உள்ள இடைவெளி ஜாஸ்தியா இருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்தில 18 வயசுக்கு மேல வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை மூலம் வந்து காஸ்மெட்டிக்கா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து சின்னதா இருக்கும்போதே சரி செஞ்சுக்கிறது நமக்கு வந்து பிரச்சனைகள வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். மற்றபடி வந்து நமக்கு செலவு வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து எப்பவுமே வந்து பிரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் வரும்போது பாதுகாக்கிறதுல வந்ததுக்கப்புறம் அத சரி செய்றதுங்கிறது எப்பவுமே வந்து ஒரு கடினமான வேலை தான். அதனால வந்து ஆரம்பத்திலேயே அத சரி பண்ணிக்கிறது நல்லது.